வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் கோழி வளர்ப்பவர்களா நீங்கள்? இந்த அறிவிப்பு உங்களுக்கு. ஏற்கனவே ஆடு மாடு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பல அறிவிப்புகளை நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்திங்கன்னா அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு இப்போ போயிட்டுருக்கு. இதில் கோழி வளர்க்க 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்படுகிறதா? தேவையான ஆவணங்கள் இலவசமாகவே நம்ம பார்த்திங்கன்னா பெறலாமா? பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக 2024 2025ஆம் ஆண்டில் கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 250 கோழிகள் நாட்டுக்கோழி பண்ணை நிறுவ 50% மானியங்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. தேர்வு செய்யப்படும் பயனாளிகளுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தேர்வு செய்யப்படும் பயனாளிகளுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணைகளை நிறுவுவதற்கான அந்த கொட்டகை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான கட்டுமான செலவு, உபகரணங்கள் வாங்கும் செலவு, தீவனத்தட்டு மற்றும் தண்ணீர் தட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அழகாக பண்ண போகிறாங்க. நம்ம நேற்று ஆடு மாடுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன, கால்நடை வளர்ப்பில் அரசாங்கம் பொதுமக்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படின்றதுனாலையும், இப்போ கோழி வளர்ப்புனால என்ன பிரச்சனைனா, கோழிக்கு நாமக்கல் முட்டை உங்களுக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் 2000 ரூபாய் இருந்துச்சு. 3 ரூபாய், 3.5 ரூபாய், 4 ரூபாய், 4.5 ரூபாய், இப்போ 6 ரூபாய்க்கு வரைக்கும் ஒரு முட்டை வந்திருக்கிறது. வெறும் 6 ரூபாய் பெரிய காசு இல்லைனாலும் கூட ஏழைகளுக்கு முட்டை என்பது ரொம்ப மிக முக்கியம். இந்த ஒட்டுமொத்தமான முட்டை கொள்முதலிலேயே ஒட்டுமொத்த மாநிலத்தை கம்பேர் பண்ணாலும் நம்ம தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா இவங்க 3 பேர் சேர்ந்து நின்னா கூட நம்ம தமிழ்நாடு தான் டாப். அந்த அளவிற்கு நம்ம என்ன பண்ணுறோம், உற்பத்தி அதிகமாக பண்ணுறோம், ஏற்றுமதியை அதிகமாக இங்கேருந்து தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் திட்டத்தின் மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கியின் மூலமாகவும் தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவும் பயனாளிகள் திரட்டலாம். கிட்டத்தட்ட இதற்கு மாநில அரசால் 1,56,875 ரூபாய் வழங்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது எல்லாருக்கும் சந்தேகங்களாக இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக இந்த பார்ட் 1ல் சொல்ல முடியாது. இப்போவே பாருங்கள், கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதில் என்னென்ன தேவையோ, எந்தெந்த ஜெராக்ஸ் வேணும், எவ்வளோ பயனாளிகளுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குஞ்சுகள் வைத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் கூட பல அறிவிப்புகள் இருக்குது.